அடேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை. தங்கமணி ஸ்கியர். இனிய காலை வணக்கம் தங்கமணி. ஹலோ அண்ணா, வெரி வெரி குட் மார்னிங். ஹேவ் a good day. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெள்ளிக்கிழமை பொழுது உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். எஸ், துருதுரண்டு விறுவிறுப்பா வந்திருக்கீங்க. ஓ கட்டாயம். எப்படி குடிசை கொடுத்தா எப்படி வருத்தம் சுகமாகுது பாத்தீங்களா? ஓகே, இதுக்குத்தான் தேவை இப்படியான சமயோசித புத்தி உள்ள ஜனாதிபதி. ரைட்டோ, சரி சரி. ஓகே, ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடந்தே ஆகும். அமைச்சர் அலி சப்ரி சபையில் உறுதி. ரணில் வேண்டுமா என்பது மக்களே தீர்மானிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி என்ன, ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த முயற்சி உரிய நேரத்தில் நடத்தாவிடின் மக்கள் வீதியில் இறங்குவார்கள் என்று சொல்லி சுமந்திரன் சொல்லியிருக்கிறேன். இனிமேல் யாராவது வீதியில் இறங்கி பார்க்கட்டுமே. பாதாள உலக குழுவினரை கொல்ல வேண்டும். ஆளும் தரப்பு சபையில் தெரிவிப்பு. விசாரணை காணொலி வெளியானமை குறித்தும் விசனம். அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிட்டு தானே நேற்று நீங்கள் விசாரணை. அதாவது நேற்று இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு விசாரிச்சு அது எப்படி வெளியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உள்ள இருந்து யாரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தொடரும் ரயில்வே பணி பகிஷ்கரிப்பு, பல சபைகள் ரத்து, மக்கள் நெருக்கடி. இது சிட்டி பேஜ் கிடையாதுன்றபடியினால அந்த ரயில்வே பணி புறக்கணிப்பு எல்லாம் கைவிடப்பட்டு தெரியும். இனிமேல் இல்ல. நேற்று குணவர்தனோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதை விட இவங்க தொடர்ந்து இவ்வாறு இடைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னா பணி நீக்கம் செய்யப்படுவார்கள், அவர்களுக்கான அந்த செக் பண்ற நீங்க வேலையை விட்டு போங்க அப்படின்றதுக்கான அந்த லெட்டர் கூட பிரிண்ட் ஆயிட்டு சொல்லியிருந்தாங்க நேற்று. நீங்க வந்து வேலையை, அதாவது இந்த பணிக்கு பகிஷ்கரிப்பை முடிக்கிறீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த லெட்டர் நாங்க வாபஸ் பெறோம். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு கட்டாயம் பெற முடியும். அதாவது 12 மணிக்கு முதல் நீங்க வேலைக்கு வாங்க, அதாவது நள்ளிரவு நேற்று விடியற்காலை வேலைக்கு வாங்க. இல்லன்னு சொன்னா உங்களை பணி நீக்கம் கடிதம் ரெடியா இருக்கு, தந்துருவோம் கையில. இன்னொரு செய்தியை பாருங்க. தேனில் கை வைத்தவர் விரல்களை சுவைக்காமல் இருக்க மாட்டார். ராவ் ஹக்கீம் சபையில் சொல்லி இருக்கிறார். இப்ப தேன்ல யார் கைய வச்சா அதுதான் தெரியல, அவருக்கு தான் வெளிச்சம். இந்திய உதவிகள் தொடர வேண்டும். உயர்ஸ்தானிகர் சந்தோஷியாவிடம் விஷாட் எம்பி தெரிவித்திருக்கிறார். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளோர் சேவையிலிருந்து விலகியதாக கருதப்படுவர் போக்குவரத்து அமைச்சர் பந்துல சொல்லியிருக்கிறார். சூழ்ச்சியில் ரணில் மாளிகை அனுரகுமார திசாநாயக்க குற்றச்சாட்டு. ரவிராஜ், பரராஜசிங்கம், மகேஸ்வரனை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட வேண்டும். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாருங்க, இந்த தேர்தலுக்காக எந்தெந்த காலத்தை எல்லாம் இப்ப தோண்டி எடுக்கிறோம். அருமை. இதெல்லாம் நீங்க அப்பையும் உயிரோட நடந்த நேரம் காட்டிருக்கலாம். ஸ்டாலின் உட்பட தொழிற்சங்க தலைவர்கள் பயங்கரவாதிகளை அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கடும் விமர்சனம். ஏன் ஸ்டாலின்ல பயிரா தெரியாது. ஓகே, இந்த செய்திகளோடு தினக்குரல் பத்திரிகை பக்கம் போறோம். உயர் நீதிமன்ற வியாக்கியானத்திற்கு எதிராக ஜனாதிபதி மாளிகையில் பெரும் சூழ்ச்சி நடக்கிறது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அமைச்சரவைக்கு ஏன் பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும்? அனுரகுமார ஐயா அவர்கள் ஒரு பெரிய கல்வியை கேட்டிருக்கிறார். அரசியலமைப்பு சதித்திட்டத்தில் அரசாங்கம் அனைத்தையும் தோற்கடிப்போம் என்று சொல்லி சஜித் ஐயா சொல்லியிருக்கிறார். நாட்டை குழப்பி பலன் பெற திட்டம் ஜனாதிபதியின் நோக்கம் புரிகிறது லக்ஷ்மண் கிரியல்ல சொல்லியிருக்கிறார். பாதாள உலக குழுக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்லிமெண்ட்ல பேசின விஷயம் வந்திருக்கேன். தேர்தலை தாமதப்படுத்த மக்களை குழப்ப முயற்சி சுமந்திரன் எம்பி விசனம் தெரிவித்திருக்கிறார் என்று இன்னும் ஒரு செய்தியும். இன்னும் 6 நாட்களே உள்ளது, தேர்தலை உடன் அறிவியுங்கள். இந்த மாதத்துல வந்து எப்ப தேர்தல் என்றது சொல்ல போயிடும். அதனால எல்லாரும் பரபரப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உதயகம்பன் பிள்ளை நிறைய கதைக்கிறேன். ஓகே, மலம் மாறி கொக்கத்துடுவாய் மனித புதைக்குழி தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன்னு. இத எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அடுத்த செய்திக்கு போவோம். தம்மிக்கவை வேட்பாளர் ஆக்காது ராஜபக்ஷகளிடம் ரணில் மன்றாட்டமா. அவரை வந்து வேட்பாளர் ஆக்க வேண்டாம், தயவு செய்து அந்த மாதிரி எளிய வேலைகளை செஞ்சு விட்டுறாதீங்கன்னு சொல்லி ராஜபக்ஷ குடும்பத்திட்ட ரணில் ஐயா கேட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஒண்ணும் வேணாம், தனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாரோ தெரியல. எதிர் அணியின் சுயாதீன எம்பியான சந்திமா வீரக்கொடிதான் இதை சொல்லி இருக்கிறார். ரைட்டோ, அவரை பார்த்து கொள்ளுங்க. சரி, கோபால்டே அகல கோபால்டை அப்படின்னா என்னன்னு தெரியல. கோபால் பாக்லேயே தான் தெரியும், இந்தியாவுடைய முன்னாள் தூதுவர். கோபால்ட் உலோகம் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் இந்தியாவின் முயற்சி. அது ஒரு உலோகமா, தங்கம் தலைவள்ளி இருக்கும் மாதிரி அது கோபால்ட். சரி, ஓகே. பல ரயில்கள் ஓடவில்லை, பகிஷ்கரிப்பு தொடரும் நிலை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறேன். ஆனா நேற்று பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, பிரச்சனை முடிஞ்சிருக்கு நேற்று நாளிரவு. இந்த பேப்பர் கொண்டு வர அண்ணா சொல்லுங்க, சிட்டி பதிப்பை எங்களுக்கு கொண்டு வர சொல்லு. இந்த பழகுகளை கொண்டு தர வேணாம். சரி, வேலை நிறுத்தம் செய்வோம்
வருவோரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேருங்கள் என்று சொல்லி செய்தி வந்திருக்கு. அப்படின்னா நாங்க எல்லாரும் பயங்கர, நாங்கள் இல்ல, அரசாங்க உத்தியோகம் செய்யற எல்லாரும் பயங்கரவாதி. நாங்க நல்ல பிள்ளைகள். தனியார் துறையில நாங்க அந்த மாதிரி விளையாட்டுகள் விடையலாது, உடனே கலைச்சிருவாங்க. தமிழன் பத்திரிகை என்ன, தேர்தலை தாமதப்படுத்த அரசு மறைமுக முயற்சி, சபையில் சுட்டிக்காட்டினார் சுமந்திரன் எம்பி. ரயில் நிலைய அதிபர்களுக்கு சேவை நீக்க கடிதம் சென்று விட்டதாம். எப்படி வேதனையான செய்தி ஒன்று. கம்பெனி தெரு மேம்பாலம் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் வடிவான பாலம் உண்டு. அப்படியே அந்த புது ஹோட்டலுக்குள்ள எல்லாம் போலாம். ஆமா, அதாவது நேற்று நான் கொஞ்ச நாளைக்கு முதல் தான் போனேன். திடீரென நிறைய நாளா கட்டுமான பணியில இருந்தது. ஆனா திடீரென பார்த்தா அந்த பாலம் சின்ன பாலம் ஒன்று தான், குட்டி பாலம், மினி பாலம் என்று சொல்லலாம். ஆனா அதுல சரியான டிராபிக் ஆகுறதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது நகருக்குள் ஒரு மினி பாலம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். நகருக்குள் நகரம் வாகன இசை நிகழ்ச்சி மாதிரி கம்பெனி தெருவுக்குள் ஒரு பாலம். ஆனா அந்த இடத்துல அந்த பாலத்துல போனீங்கன்னு சொன்னா சிங்கப்பூர்ல பாலத்துல போற மாதிரி தான் இருக்கும். அந்த பில்டிங்ஸ் வடிவா இருக்கு. அந்த பில்டிங்களுக்கு நடுவுல போறது வந்து ஒரு புதுவித ஃபீல். ஆமா, அங்கால என்னது ஒரு பக்கம் சினிமா, இது என்ன அந்த பக்கம் டாஜ் இருக்கு, இங்க ஐசிடி இருக்கு, ஐடிசி இருக்கு, அப்படி நல்ல வழியா இருக்கு. என்னது இப்படி எல்லாம் நிமிர்ந்த மிதந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் நாங்கள் பயணம் செய்ய முடியும். அந்த மாமரத்துக்கு போறீங்கன்னு சொன்னா சரி, போட்டு மாவட்ட ரீதியில் புலமை பரிசில் இன்று முதல் வழங்க ஏற்பாடாம பல மாவட்டங்கள் இருக்கிற மாணவர்களுக்கான ஜனாதிபதி நிதியத்தினுடைய புலமை பரிசில் வழங்கப்பட போகிறது. 6000 3000 பாரிந்தவை சட்டமா அதிபராக நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற தமிழின் செய்திகள். கமெண்ட் கந்தர், ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடியும் வரை இந்த எலெக்ஷன் கூப்பாடுகளுக்கு ஓய்வு இருக்காது போல. எல்லாம் இருக்கத்தானே வேணும். அப்படி எல்லாம் இருந்தா தான் நாட்டுல வந்து சூடு சுவை சுவாரஸ்யம் இருக்கும். ஆமா, சப்பன்னு போயிடுமே பிறகு. தினகரன் பத்திரிகை சட்டத்தரணி பாரிந்திரன் சிங்கவை சட்டமாதிபராக நியமிக்க அங்கீகாரம். விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கு இந்த வருடம் 5386 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு சேர்த்து டயானா கமகேவுக்கு எதிராக மற்றொரு வழக்கு தாக்கல். இந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கு அரசு தயார், மக்களை பணயம் வைத்து போராடும் ஸ்டாலின் குழுவினரும் பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஒரு செய்தி. டிஜிட்டல் மயமாகும் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. அப்படின்னா போன தட்டினா தண்ணி வருமா? ஆமா, அதாவது காசு பில் பேமெண்ட் நினைக்கிறேன். ஓகே, சரி. அந்த எங்களை வந்து இனிமேல் வீடுகளுக்கு சொல்லாங்க. இப்ப வீடுகளுக்கு பூர்வல் தானே, அதாவது வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் இல்ல, நார்மல் எஸ்எம்எஸ். எங்கட பக்கங்கள்ல இன்னும் அந்த சிஸ்டம் பேப்பர் வந்து எழுதி தருவாங்க. ஆனா பர கதவு திறந்து உள்ள வந்து தண்டை பாட்டில் எழுதி இந்த வேலை செய்யாட்டி ஆக்கலாட்டி குத்து மதிப்புல போட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்கு சிஸ்டம். மழையுடனான காலநிலை இன்று முதல் அதிகரிக்கும், மின்னல் தாக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி காலநிலை அவதானியம் சொல்லியிருக்கு. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் தோட்டாக்கள் மிதிவடிகள் மீட்பு. ஹெரோனிகாவின் பிழை மனு திங்கட்கிழமை பரிசீலனைக்கு என்று சொல்லி ஒரு செய்தி. மலையகத்தில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்குவதில் அவதானம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இவ்வளவுதான் இன்றைக்கு தினகரன் பத்திரிகை செய்திகள். நேரம் போயிட்டு டக்கு டக்கு முடிச்சுட்டு தங்கமணி ஓட போறேன். இன்று மாலை 6:30 சவை ரோக்ஸிக்கு நானும் பாருங்க 10 டிக்கெட். ஓ, அப்படியோ? கூட சொல்றீங்க? எந்த ஆட்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் வரணும் உங்களோட ஃபேன்ஸுக்கு. ஆமா, சரி. அப்ப நன்றி, சந்திப்பா. நன்றி. எல்லாம் முடிஞ்சது, போங்க. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.